வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் செப்டம்பர் 14, 2024 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமோட அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் பார்த்தலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழ் ரெண்டுமே சேர்த்து ஒரே வீடியோவை கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பின்வரும் இணைகளில் தவறானவற்றை கண்டுபிடி. இதில் தவறானது பார்த்தீங்கன்னா 4th ஒன்லி, கிட்டூர், மலபார். ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை டேஷ் சமர்ப்பித்தார். டாக்டர் B.R. அம்பேத்கர். நியூ லேம்ப்ஸ் ஃபார் வேர்ல்ட் எனும் தலைப்பில் கட்டுரை தொடரினை எழுதியவர் யார்? அரவிந்தோ கோஷ். பின்வரும் நிறுவனங்களை அதன் சரியான இருப்பிடத்துடன் பொருத்தவும். இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி. இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகின்றன. காரணம், பாரம்பரிய சிறு தொழில்களில் தொழிலாளருக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும், நவீன சிறு தொழில்களில் தொழிலாளருக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாகவும் உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். கரெக்ட் ஆப்ஷன் ஏ. எது சரியானவன்னு கேட்டிருக்காங்க. இதில் பி அலோன் கரெக்ட். அதிவேகமான, நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். இது மட்டும் கரெக்டு. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் பி. பின்வருவனவற்றில் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வி அறிவு தொடர்பான இலக்கு. திட்ட காலத்தில் 75 விழுக்காடாக கல்வி அறிவில் உயர்வு. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ரீட் பண்ணிடுறேன், நீங்கள் ஆன்சர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இருவருக்குமே மறு நியமனம் சாத்தியமல்ல. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஏ அண்ட் பியில் கொடுத்துருக்காங்களே, மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறு நியமனம் சாத்தியமில்லை. தென் மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு, இவங்களுக்கும் மறு நியமனம் சாத்தியமில்லை. இருவருக்குமே மறு நியமனம் சாத்தியமல்ல. அதுதான் இதுக்குரிய ஆன்சர், டி தான். சர்க்காரிய ஆணையம் பற்றிய தவறான கூற்றினை கண்டறிக. இதுக்குரிய கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ 3 and 4 மட்டும்தான். அதாவது கூறு 356 நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரைத்தது. வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் என்று இந்த ஆணையம் பரிந்துரைத்தது. ஸோ குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. இதில் கரெக்ட் ஆப்ஷன் சி 3 மற்றும் 4 சரியானது. பக்ருதீன் அலி அகமத் 1974, என் சஞ்சீவ் ரெட்டி 1977. கீழ்காணவற்றில் தவறான இணையை கண்டறிக. தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 and 4. சட்ட உறுப்பு 23 கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பு, சட்ட உறுப்பு 20 சுதந்திரமாக நடமாடுவதற்கான உரிமை. இது தவறான இணை. நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார்? இந்திரன். கீழ்கண்டவற்றில் ஹரப்பா நாகரிகம் பற்றிய தவறான கூற்று எது? ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டது. இதுதான் தவறான கூற்று, ஆப்ஷன் ஏ. 2ஆம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் டேஷ் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர். தங்கம். இவர் மட்டும் வெள்ளி. 2ஆம் சந்திரகுப்தர் வெள்ளி, அவருக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே தங்கம். ஹாக் இஸ் ஷார்ப் அல்லது ஹசில் இஸ் ஷார்ப் என்பதன் பொருள் நீர்ப்பாசன வரி. பின்வருவனவற்றில் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளன? 1, 2 and 4 மட்டும். இதில் தவறானது 3rd மட்டும்தான். இது எல்லாமே சரி. ஹேமடைட் இரும்பின் ஆக்சைடு, மேக்னடைட் கருப்பு தாது, சிட்ரைட் இரும்பு கார்பனேட்டு. ஸோ இது அதுக்குரிய ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதற்கும் சேமிப்பகத்தை எளிதாக்குவதற்கும் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்களின் அடர்த்தியை அதிகரிக்க பயன்படும் அலகு செயல்பாடுகள் ஆகும். இந்த முறை பின்வரும் எந்த முறையில் பயன்படுத்தப்படுகிறது? ஸோ இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் டி. MSWலிருந்து கழிவு கூறுகளை செயலாக்குதல் மற்றும் மீட்டெடுத்தல்.
அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மழையை பெற பயன்படுத்தப்பட்டது. பின் வருவனவற்றில் எவை பொதுவாக விதைப்பு முகவர்களாக உபயோகப்படுத்தப்படுகின்றன? இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஏ தான் கரெக்டு. வெள்ளி அயோடைடு உண்டு, உடற்பனி உண்டு, சோடியம் குளோரைடு உண்டு, சால்ட்டு. இந்த மூணுமே சேர்ந்து தான் இந்த விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மழையை பெற பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாடு தினம் ஜூலை 18. கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்ட இணை 1, 2. அதாவது 2014 ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டம், 2023 எனது இளைய பாரதம். ஸோ 1 and 2 ரெண்டுமே சரி. இந்த இயர் வந்து கரெக்டு. 0.5 ஆம்பியர் மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக 2 நிமிடங்கள் பாய்கிறது எனில் விளக்கு வழியே சென்ற எதிர் மின்னணுக்களின் எண்ணிக்கை. இதுக்கு சரியான விடை 3.8 × 10⁻20 எலக்ட்ரான்கள். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திரத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுவார்? காகாநாட். விஞ்ஞான முறைகளை நிறுவுவதில் வழிகாட்டி மாணவர். இந்த சங்கிலி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து கரெக்ட் ஆப்ஷன் சி தான். சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர். பத்து கிலோ எடையுள்ள ஒரு பொருளில் 1 n விசை செயல்படுகிறது. இதன் விளைவாக அந்த பொருள் 4 வினாடிகளில் 100 சென்டிமீட்டர் நேர்கோட்டில் நகரும் எனில் அதன் ஆரம்ப வேகத்தை கண்டறியவும். 5 சென்டிமீட்டர் வினாடி. ஒரு ரோஜா நிறப்பூவில் பச்சை ஒளி ஒளிர்கிறது. அப்போது அதன் இதழ்கள் நிறமாக தோன்றுவது கருப்பு. நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் நிறுவனம் இந்திய அரசால் எப்போது நிறுவப்பட்டது? 1956. பல்கலைக்கழகங்களை வந்து நிறுவப்பட்ட ஆண்டின் காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கும்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பி. பாரதிதாசன் பல்கலைக்கழகம், நெக்ஸ்ட் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், அடுத்து வந்து பெரியார் பல்கலைக்கழகம், லாஸ்ட் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம். இதுக்குரிய ஆன்சர் வந்து சி தான். அதாவது சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி BP மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணைய தலைவராக நியமித்தார். இவ்வாணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டுகளை உருவாக்கியுள்ளது. இதில் வந்து ஏ தவறானது, 6 சரியானது. ஏன்னா இந்த சட்டப்பிரிவு வந்து அப்பா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் 1 2 3 4 ஆர்டர் நேராக கொடுத்துருப்பாங்க. பிராமணர் அல்லாதோர் இயக்கம் ஜோதிராவ் பூலே, சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி, சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி, சத்ய சோதாக் சமாஜ் இயக்கம் ஸ்ரீ சாகு மகராஜ். இதுக்குரிய விடை வந்து சி தான். அது ஈவேரை பற்றி கால வரிசைப்படி பின்வரும் நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கவும். 2 3 4 1 அவர் காங்கிரஸில் சேர்ந்தார். அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரானார். வைக்கம் சத்தியாகிரகம் துவக்கினார். அவர் நீதி கட்சியின் தலைவரானார். வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர் குலசேகரர். தோற்றுவித்தவர்களுடன் தொடர்புடைய செய்தித்தாளை சரியாக பொருத்தவும். இதுக்கு சரியான விடை ஏ. ரிச்சர்ட் ஜான்சன் மதராஸ் கொரியர், GP பிள்ளை மதராஸ் ஸ்டாண்டர்ட், சார்லஸ் லாசன் மற்றும் ஹென்ரி கார்னிஷ் மதராஸ் மெயில், ஜி சுப்பிரமணிய ஐயர் தி ஹிந்து. 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 2 எதனை குறிக்கிறது? திருக்குறள். இது காமன் கொஸ்டின் எல்லாருக்கும் தெரியும். பனையளவு நன்றியாக கொள்வர் வள்ளுவர் குறிப்பிட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா திணையளவு நன்றி. கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடர்க்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம். இக்கவிதை வரிகளுக்கு உரியவர் பாரதிதாசன். அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்பொழுது நிறைவேற்றியது? மார்ச் 23, 1940. ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. இதுக்குரிய ஆன்சர்
ஏ இந்த சம்முக்கு. மேக்ஸுக்கெலாம் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட ஆல்ரெடி நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது, தேவைப்படுறவங்க பாருங்கள். நான் ஆன்சர் மட்டும் இதுக்கு சொல்லி போயிடுறேன். 20% மதிப்பு பார்த்தீங்கன்னா 30. ஸோ இந்த 40th கொஸ்டினுக்கு ஆன்சர் 48. முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் 253 எனில் எண்ணின் மதிப்பு 22. இதுக்குரிய ஆன்சர் டெரட். 3 பகடைகள் உருட்டுற கணக்குக்கு ஆன்சர் 1/36. இந்த கொஸ்டினுக்கு 3 சென்டிமீட்டர். rupees 79,872. இது வந்து எல்சிஎம் கணக்கு. 3 PM 3 மணி, பிற்பகல் 3 மணி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் -2. இதே சேனலே இந்த எல்லா 25 கொஸ்டின் மேக்ஸுக்குமே வந்து கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்கோம், தேவைப்படுறவங்க அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நான் அஃபிஷியல் ஆன்சருக்கு மட்டும் உங்களுக்கு வாசிச்சுட்டு போயிடுறேன். வட்டி கணக்குக்கு 150 மாதங்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கு எல்சிஎம் எடுத்தால் 27 வரும். இந்த கொஸ்டினுக்கு √3. ஜவஹர்லால் நேருவின் நூல்களை அவை வெளியிடப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துக. உலக வரலாறு ஒரு பார்வை, ஓர் சுயசரிதை, சுதந்திரம் நோக்கி, தென் இந்தியாவின் கண்டுபிடிப்பு, சுதந்திரத்திற்கு முன். பின் வருவனவற்றில் மித்ரா மேளா சங்கத்தை தொடங்கியவர் யார்? விநாயக் தாமோதர் சாவர்கர். அனைத்து இந்திய முஸ்லிம் லீக் கட்சியை 1906 நிறுவியது யார்? குவாஜா சலிமுல்லா. ஸோ இதுக்குரிய ஆன்சர் பி. ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் ஏவனுடைய சரியான விளக்கம். அதாவது சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவினார். காரணம், ராமகிருஷ்ணா மிஷன் ஒரு துறவற அமைப்பு மற்றும் அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது. இந்தியாவில் வறுமை பற்றிய பின்வரும் ஆய்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். ஃபர்ஸ்ட் வந்து ஓஜா ஆய்வு, நெக்ஸ்ட் தண்டேகர் மற்றும் ராத் ஆய்வு, மின்ஹலால் ஆய்வு, பர்தான் ஆய்வு. டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை. இந்த தொழில்நுட்ப உருவாக்கம் மற்றும் பரவல், கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள். ஒன்று மட்டும், மற்றெல்லாம் கிடையாது. இந்த மேட்சுக்கு ஆன்சர் இதுதான். வரி வருவாய், வருமானம் மற்றும் செலவு மீதான வரிகள். வரி அல்லாத வருவாய், வட்டி ரசீது, மூலதன ரசீதுகள், நிகர சந்தை கடன்கள். இயற்றப்பட்ட ஆண்டு, சட்டத்தின் பெயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்க்குரிய ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷன் ஏ. இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் இரு விதமான பணிகளை செய்கிறார். இது கூற்று. காரணம், ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது. இதில் கூற்று ஏ சரி, ஆனால் காரணம் ஆர் தவறு. அரசியலமைப்பு உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர். அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். கீழ்கண்ட அமைப்புகளில் எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை? தேசிய வளர்ச்சி குழு, நிதி ஆயோக். பின் வருபவர்களுள் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் யார்? குல்பதன் பேகம். அகமது ஷாவின் ஆட்சியில் கீழே குறிப்பிட்டவற்றில் எது தவறானது? குஜராத் அரசை தன் பேரரசுடன் இணைத்து கொண்டார்.
ஆனால் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இயர் 1425 இருக்கு இல்லையா, இந்த இயர் வந்து மாற்றிருக்கோம். பட் இது கொடுத்துருக்காங்க டீன்னு பார்க்கலாம். இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் யார்? V.A. ஸ்மித். கீழ்கண்டவற்றுள் எந்த ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்பொழுது இந்தியாவில் இல்லை? மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா. ஸோ கிழக்கு கடற்கரையில் சுமார் 25 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 10, ஆந்திராவில் 7, ஒடிசாவில் 6 மற்றும் மேற்கு வங்கத்தில் 2 சூறாவளி புயல்களால் பாதிக்கப்படக்கூடியவை. இவற்றில் எந்த பகுதி கடுமையான வகைப்புகளில் 70% பாதிப்பு அடையும் பார்த்தீங்கன்னா சுந்தரவன பகுதி. கீழ்காணும் கூற்றுகளுக்கு உரிய இந்தியாவின் ஒரு பழங்குடியினம் எது? இதுக்கு வந்து ஆன்சர் பில்ஸ். மகாபாரத இதிகாச கதாபாத்திரம். கலைவனுடன் தொடர்புடையவர்கள். ஆரவல்லி, விந்திய மற்றும் சத்புரா மலைத்தொடர்களில் வாழ்பவர்கள். சிறிய குன்றுகளில் குடிசை அமைத்தல். மக்காச்சோளம் பிரதான உணவு. எல்லாமே பில்ஸ். கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. மால்நாடு. எந்த அமைச்சகம் சஞ்சார் சாத்தி போர்ட்டலில் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் சாக்ஷு வசதியை தொடங்கியது? தகவல் தொடர்பு அமைச்சகம். பொறுத்துக. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு சி ஆப்ஷன் வருமாங்கிறது டவுட்டு தான். இந்தியானா வங்கப்புலி அரசு வங்கப்புலி கொடுத்துருக்கணும், பட் சி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் சில்ப் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகிறது? புகழ்பெற்ற கைவினை கலைஞர்கள். நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை. ஏனென்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு டேஷ் ஆக இருப்பதால். செங்குத்தாக. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆப்ஷன் ஏ. கார்பன் டை ஆக்சைடு, புவி வெப்பமயமாதல், NOx, அமிலமழை, காரியம், நிலத்தடி நீர் மாசுபாடு மற்றும் காற்றில் உள்ள துகளூறு மாசு, ஹைட்ரோ கார்பன், ஒலி வேதியியல் புகைப்பனி உருவாகுவதற்கான ஒரு மூலப்பொருள். இங்கே 2,4-D கலைக்கொல்லியாக செயல்படுகிறது. இது வந்து கூற்று. காரணம் 2,4-D கருவுறாமல் கனி உருவாக காரணமாகிறது. இதில் வந்து ஏ சரி, ஆர் சரியான விளக்கம் இல்லை. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. புற வயப்பட்ட தன்மை, முன்கணிப்புத்தன்மை மற்றும் பொதுமைத்தன்மை ஆகியவை டேஷின் அம்சங்களாக அமைகிறது. அறிவியல் முறை. பின்வருவனற்றில் CEDAW என்ற விரிவாக்கத்தின் பொருளை சரியாக தேர்ந்தெடுக்கவும். இது கரெக்ட் ஆப்ஷன் சி. பெண்களுக்கு எதிரான அனைத்து வித பாகுபாட்டினையும் நீக்குவதற்கான மாநாடு. தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தரவுகளுக்கும் பின்வருவனற்றில் எது ஒரே இடத்தில் உள்ளது? தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு. 1987 டேஷ் ஆக ஐக்கிய நாட்டு சபை அறிவித்தது. சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டு. எந்த ஆண்டு ஃப்ளிப்கார்ட் தமிழ்நாடு MSME வர்த்தக மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு புரிந்துணர்வு பணியகத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? 2021. இதுக்குரிய ஆப்ஷன் வந்து சி. தென்னிந்திய நல உரிமை சங்கம். சி. நடேசன். குடியரசு இதழ். தந்தை பெரியார். தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம். ஏ. சிங்காரவேலர். சுதந்திர கட்சி. சி. ராஜகோபாலாச்சாரி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி. கரெக்ட் ஆப்ஷன் பி தான். 555 ஒரு சதுர கிலோமீட்டர். இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர். முதுகுரவை. பின்வரும் வகைக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும். இதில் பார்த்தீங்கன்னா 1 and 3 ஒன்லி. 1, 3 மட்டும். திருவிக தேசபக்தன். அன்னிபெசன்ட் நியூ இந்தியா. டேஷின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர். ஊமைத்துறை. பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? செல்வம். டேஷ் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். அரண் ஆக்கம் வேண்டாதான்.
தாலாட்டு பாடல் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை துவை வேட்டி. உற்றுழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் மேற்காணும் புறநாற்று பாடல் அடி எதன் சிறப்பை வலியுறுத்துகின்றது? கல்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார்? பி மட்டும். அதாவது பினா இங்க வந்து 3ஆம் சங்கம். ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவு 120 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் சம்மு தான். இந்த பகடைக்கு பார்த்தீங்கன்னா 11 வரும். நெக்ஸ்ட்டு 6050 ரூபாய். இதுக்குரிய கரெக்ட் ஆப்ஷன் டி சிபிஎன் டிவைட் ஏஇசி இந்த லாஜிக்கல் கொஸ்டினுக்கு. இந்த கொஸ்டினுக்கு MNQ கரெக்ட் ஆன்சர். 4 நாட்கள். வேலை பேஸ்டு சம்க்கு ஆன்சர் 4 நாட்கள். நீச்சல் குளம் இந்த கணக்குக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 36. இதெல்லாமே எல்லா மேக்ஸுமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ஆன்சரு. இது வந்து 8500. 8:9:24 இது கரெக்டு தான். இந்த கூட்டம் துவங்கிறதுக்கு இந்த டைம் பேசிக் சம் கொடுத்துருந்தாங்களே இது 8:20 அந்த டைமு. இது வந்து 6 ஹவர்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்குமே வந்து 6 வராது. 6 1/4 வரணும். இந்த ஆன்சரும் தப்பாக தான் வரும். பார்க்கலாம். ஜென்ரல் தமிழுக்குரிய அஃபிஷியல் ஆன்சருக்கு பார்த்தலாம். நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை ஓமை? உரு ஓமை. பின்வரும் ஓமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை. யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். அப்துல் நேற்று வருவித்தான் எவ்வகை வாக்கியம்? பிறவினை. மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ? என்ன வகை வினா என்பதை கண்டறிக. கொடை வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் டி. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு. உணர்த்தினேன். தன்மை ஒருமை வினைமுற்று. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். கரெக்ட் ஆப்ஷன் டி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டு எழுதுக. கரெக்ட் ஆப்ஷன் டி. கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல். அகர வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்க. இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் ஏ. தவ பெருஞ்சொடர் தாய்போல் திருவிளக்கு தீவினை துன்பங்கள் தூய்மை. வேர்ச்சொல் கண்டறிக. நைந்தான் நைந்து. படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று எழுதுக. படிப்பேன். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி மீ வான். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருள். இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் டி. ரெனசன்ஸ் மறுமலர்ச்சி. பிழையான இணை கல்லில் நார் உரித்தல். ஆராய்ந்து பாராமல். இது வந்து முடியாத செயல். ஆக்சுவலாக இங்கே ஆராய்ந்து பாராமல் கொடுத்துருக்காங்க. இது பிழையான இணை. சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் டி. கடற்கரையில் உப்பு இக்கு வரணும். காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலை இப் வரும். பகுதிகளில் மலை இப் வரும். பயிர்களும் நிலப்பகுதிகளில் இப்பு வருது. உழவு தொழிலும் இத்து வருது நடைபெறுகின்றன. தவறான இணையை கண்டறிக. முரணி உடன்பட்டு. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் பி. முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை பட்டினப்பாலை பஞ்சு நெடும்பாட்டு நாலடியார் வேளாண் வேதம் வெற்றி வேர்க்கை நருந்தொகை. ஸோ இந்த மேட்சுக்கு கரெக்டான ஆப்ஷன் ஏ. தமிழ் தூதர் தனிநாயகம் அடிகள் பாலராவாயன் திருஞான சம்பந்தர். பன்மொழி புலவர் அப்பாதுரையார் சொல்லின் செல்வர் சேதுப்பிள்ளை ராபி. ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரலப்பட்டர். நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது ராமேஸ்வரம் பெருங்கோயில். தேவ துந்துபி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி? தேவராட்டம். புனலுடை மூழ்கி பொருளுடை உலவி பொன்னின் இழையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் பேரினர் அண்ணா. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை கற்றாழை.
இந்த மேட்ச் கரெக்ட் ஆப்ஷன் சி. அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை, மூவலூர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழிப்பு சட்டம், பண்டித ரமாபாய் சமூக தன்னார்வலர், மலாலா பெண் கல்வி. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும். ஆலவாய்னா மதுரை. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார்? முத்துராமலிங்கனார். இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி எத்தனை இன்னலுக்கிடையிலே தள்ளப்பட்டிருப்பனும் இந்த பொங்கற் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் பேரறிஞர் அண்ணா. சென்ட்ரியூ மற்றும் லிமரைக்கோ என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன். பாவலர்மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் கவிஞர் வாணிதாசன். தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று டேஷ் குறித்து டேஷ் கூறினார். ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு குறித்து உவே சாமிநாதர் கூறினார். ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை அறம். ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? பகைவருக்கு உதவுதல். ஒழுகல் இலக்கண குறிப்பு தருக. தொல்பெயர். திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை. கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம். உலக்கையால் மாறி மாறி இடுக்கும் ஒத்த ஓசை. பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதனை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்து எழுதுக. இந்த பாடல் மெய்ப்படிமம். கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க. சோழன். நல்லுருத்திரன். சிதவல் இச்சொல்லின் பொருள் தலைப்பாகை. சீராப்புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. அபுல் காசிம். 2 அடிகள் கொண்ட டேஷால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும். எதுகையால். இந்த மேட்சுக்கு கரெக்ட் ஆப்ஷன் ஏ. கீர்த்தனை டேஷ் வகைகளுள் ஒன்றாகும். சிற்றிலக்கியம். தெம்மாங்கு பிரித்தெழுதுக. தேன் பிளஸ் பாங்கு. எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறை பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இப்பாடலை இயற்றியவர் டேஷ் சித்தர். இடைக்காட்டு சித்தர். திருப்பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார். தருமசேனர், அப்பர், வாசிகர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் திருநாவுக்கரசர். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் திருமூலர். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இத்தொடர் உணர்த்துவது கவிதை எழுதுவது அரிது. ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை. பன்னரும் கோங்கின் அன்னலம் கவற்றி வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை. பொழிப்பெதுகை. அழகிய குளிர்ந்த கடம்பனை திட்டு இறைவன் நீங்கினான். எவ்வகை வாக்கியம்? தன்வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். தன்வினை. பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தெரிவு செய்க. குமரன் மழையில் நனையாமல் இல்லை. பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். வஞ்சி தலைக்குரிய சீரமைப்பு. தேமாங்கனி புளிமாங்காய். சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை வண்ண பண்பு பெயர். வஞ்சி விருத்தம் என்பது சிந்தடி 4 ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. பின்வரற்ற அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்க. இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் பி. வினை எச்சம் கண்டறிக. ஓடி. வினை முற்றை தேர்வு செய்க. வா வந்தான். ஒலி வேறுபாடு சரியான பொருளை தேர்க. மாறி மாறி. மாறினா ஃபர்ஸ்ட் மழை, அடுத்த மாறிக்கு வேறு. ஒலி வேறுபாடு சரியான விடையை தெரிவு செய்க. இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி. கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. டெலிகேட் பேராளர். கொடுக்கப்பட்டுள்ள வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டு எழுதுக. அறை அறைந்தவர். இவற்றில் எது தவறான இணை எதிர்ச்சொல்? அகலாது போகாது. சரியாக பிரித்து எழுதப்பட்ட சொல்லை எடுத்து எழுதுக. அஞ்சிலோதி. அம் பிளஸ் இல பிளஸ் ஓதி. பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுதும் முறையை எடுத்து எழுதுக. ஊன் பிளஸ் பொதி பிளஸ் அவிழா. எழுத்து வகை அறிந்து பொறுத்துக. இந்த மேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன் ஏ. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர். உவேஸ் அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எது? ஆனந்த விகடன். தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் பரதிமார் கலைஞர். வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் ந. பிச்சமூர்த்தி.
ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன் ஏ. செக் பண்ணிக்கோங்க. பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். உணவு, உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதல் இடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் தேவநாய பாவாணர். சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு. அந்நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் ராபி சேதுப்பிள்ளை. கூற்று 1 சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. கூற்று 2 உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். கூற்று 3 விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளிலும் உள்ளன. கூற்று 1, 2 சரி, 3 தவறு. மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகிறது? ஐவகை. தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது? முதல் தலைமுறை. கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக ஆடப்படும் ஆட்டம் மயிலாட்டம். கீழ்கண்டவற்றில் திருவிக எழுதாத நூல் மனுமுறை கண்ட வாசகம். விளக்குகள் பல தந்த ஒலி என்னும் நூலை இயற்றியவர் லில்லியன் வாட்சன். உலகளாவிய தமிழர்கள் சிறப்பு பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. தமிழ் நாடக கலையின் பெர்னாட்ஷா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார்? கல்கி. புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதிநூல் எது? முதுமொழி காஞ்சி. வெண்குடை இலக்கண குறிப்பு தருக. பண்புத்தொகை. திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதனார். சிறுங்கிபேரம் நகரில் வாழும் தலைவன் யார்? குகன். அனகன் என்ற சொல் யாரை குறிப்பது? ராமன். யாழின் வகைகள் 4. குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது சிலப்பதிகாரம். போருணர்ந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. இப்பாடலில் பயின்று வரும் அணி தற்குறிப்பேற்ற அணி. உமரப்புலவர் எழுதிய வேறு நூல் முதுமொழி மாலை. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகர ஆழ்வார். இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை அணி. மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை எது? சிவகாமியின் சரிதம். இரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு 1891. உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் குதம்பை சித்தர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.